ஆத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டி. இடைத்தேர்தலில் ஜெயிக்க தீவிர முயற்சி. கட்சி தலைவருக்காக பதவியை விட்டுக் கொடுக்கும் ஐ. பெரியசாமி. 2026 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் சந்தித்துள்ள பின்னடைவு முதல்வராக இருந்து தேர்தலில் தோற்றுப்போனவர்கள் பட்டியலில் சேர வைத்துள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான கருணாநிதி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகவும் இருந்தவர். கருணாநிதியின் 61 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் ஒரு தேர்தலில் கூட தோல்வியை சந்தித்ததில்லை. இது தமிழ்நாட்டில் இன்றளவும் யாரும் தொட முடியாத, அடைய முடியாத ஒரு அரிய சாதனை. ஆனால் அவரது மகன் மு.க. ஸ்டாலின் இப்படி தோற்றுவிட்டாரே என்பதுதான் இங்கு பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவிக வேட்பாளர் வி.கே.எஸ். பாபு 82,210 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஸ்டாலின் 72,988 வாக்குகளை பெற்று 9,222 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கின்றார். இதற்கு முன் 3 முறை கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். தற்போது 4வது முறை போட்டியிட்டதில் ஸ்டாலின் தோல்வியை சந்தித்துள்ளார். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஏதாவது ஒரு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது திமுக கோட்டையாக உள்ள தொகுதி, அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயித்துள்ள தொகுதி, உதயசூரியனை மட்டும் மனதில் வைத்து ஓட்டு போடும் தொகுதி என பட்டியல் ஒன்று தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் தற்போது வெற்றி பெற்றுள்ள திமுக வேட்பாளர் ஐ. பெரியசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தால் அந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், 2021 தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது இந்த ஆத்தூர் தொகுதியில்தான். இந்த முறையும் ஆத்தூரில் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. ஐ. பெரியசாமி மகன் செந்தில்குமாருக்கு திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி அதில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கு நன்றியாக கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஐ. பெரியசாமி தனது பதவியை விட்டுக் கொடுப்பார் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.